இறைவனை சென்று அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து வழிபடுவது ஒன்று, அன்னதானம் வழங்கி வழிபடுவது ஒன்று, தேர் இழுத்து வழிபடுவது ஒன்று, கோவில் கட்டி குளம் வெட்டி தர்மசாலை அமைத்து வழிபடுவது ஒன்று, அகத்தை சுத்தப்படுத்தி ஆண்டவனை அகத்திற்குள் வைத்து வழிபடுவது ஒன்று. அதற்கு எது தேவை? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். இப்போ நாய்க்கு ஒரு குணம் இருக்கும், நரிக்கு ஒரு குணம் இருக்கும், பூனைக்கு ஒரு குணம் இருக்கும், சிங்கைக்கு ஒரு குணம் இருக்கும், புலிக்கு ஒரு குணம் இருக்கும், எல்லாம் தெரியும். இந்த மனிதனுடைய குணத்தை மட்டும் புரியவும் முடியல, தெரியவும் முடியல. சில சமயம் நாயாக இருக்கான், நரியாக இருக்கான், சிங்கமாக இருக்கான், ஓநாயாக இருக்கான். ஆனால் திருமண் நெட்டுக்கிறது, திருநீர் வச்சுக்கிறது, உத்திராட்சம் போட்டுக்கிறது, ஜபம் ஜபிக்கிறது, பயன் என்ன? பயன் என்ன? நம்முடைய அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டர் 100 பாடல்களை தந்தார். இறைவனையும் மன்னனையும் மக்களையும் தன்னுடைய கவித்திறத்தால் ஆட்கொண்டவர் அபிராமி பட்டர். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு அவர் எழுதிய அபிராமி அந்தாதி உங்களுக்கு தெரியும். ஆனால் பாரதியினுடைய இந்த பாடல் இருக்குல்ல, சொல்லடி சிவசக்தி சுடர்முக அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும்னு இறைவன்கிட்ட வேண்டியிருக்கான். இப்போ நம்ம பெரிய சமூக புரட்சி, யுக புரட்சி, அறிவியல் புரட்சி, நவீன புரட்சி எல்லாம் கேள்விப்படுறோம். மனித மனங்களில் புரட்சி செய் அப்படிங்கிறார் ஒரு சித்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ இறைவனை சென்று அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து வழிபடுவது ஒன்று, அன்னதானம் வழங்கி வழிபடுவது ஒன்று, தேர் இழுத்து வழிபடுவது ஒன்று, கோவில் கட்டி குளம் வெட்டி தர்மசாலை அமைத்து வழிபடுவது ஒன்று, அகத்தை சுத்தப்படுத்தி ஆண்டவனை அகத்திற்குள் வைத்து வழிபடுவது ஒன்று. அதற்கு எது தேவை? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். பெரிதினும் பெரிதுகள். உன் அகத்தை சுத்தப்படுத்து. பல சித்த புருஷர்களுடைய சொல்லே அகலாராய்ச்சி மாதிரி அக ஆராய்ச்சிங்கிறாங்க. நீங்கள் வாழ்க வடமுடன் வேதாத்திரி மகரிஷியை எடுத்தாலும் சரி, நீங்கள் இந்த ராமச்சந்திரா மிஷன்னு பாபுஜி அப்படிங்கிற அந்த மகான் வரிசையில் வந்தவங்களும் அக சுத்தப்படுத்துதல், நம்முடைய மன அழுக்குகளை நீக்குதல். நீங்கள் இப்போ இந்த கோயம்புத்தூரில் ஈஷா மையம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆழ்நிலை தியானத்திற்கு முன்பு அகத்தை சுத்தப்படுத்துதல். ஆனால் இதற்கெல்லாம் விதை போட்டவர் நம்முடைய வள்ளல் பெருமான். அற்புதமாக உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். இந்த உள்ளம் எப்படா இருக்கணும்னா புறம் பேசாமல் இருக்கணும். இப்போ இதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சங்கடம். ஒரு குடும்பம் இருக்குது, அம்மா அப்பாவை கணவரை இம்ப்ரெஸ் பண்ண இல்லாததை பொல்லாததை சொல்கிறாங்க. 4 குழந்தையில் ஒரு குழந்தை இன்னொரை பற்றி போட்டு கொடுத்து அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வந்தால் மேனேஜர் இதயத்தில் இடம் பிடிக்கவோ, எம்டியினுடைய இருக்கைக்கு பக்கத்தில் தனக்கு ஒரு இருக்கை கிடைக்கவோ ஒருத்தர் இன்னொருத்தரை போட்டு கொடுக்குறோமே, அது சரியா? அது தப்புங்கிறான். இது நல்லா இருக்குல்ல? அட நீங்கள் ஒன்றும் இல்லை, அரசியலில் கூட தலைவன் இதயத்தில் இடம் பிடிப்பதற்கு 5 பேரும் ஒன்றாக பேசுகிறார்கள், 5 இல்லாத போது 4 போனவரை பற்றி போட்டு கொடுக்கிறார். பள்ளியில் ஆசிரியரிடத்தில் மாணவர்கள் ஒரு மாணவரை பற்றி இன்னொரு மாணவர் புறம் சொல்லுவது, குறை சொல்லுவது. அந்த ஆசிரியர், தலைமை ஆசிரியர் இதயத்தில் இடம் பிடிக்க மற்ற ஆசிரியர்களை பற்றி புறம் சொல்வது. உலகத்தின் மிக கொடிய வியாதி கரையான் அரைப்பதைப் போல பிறரிடத்தை பற்றி குறை சொல்வது. அதை முதல்ல நிறுத்துறாங்கிறான். ஏண்டான்னா, இந்த விலங்கு இருக்கு பாருங்க, ஒரு விலங்கு இன்னொரு விலங்கோட நேருக்கு நேர் நின்று தான் போர் புரியுமா. இந்த மறைமுகமாக போர் புரியாதான். இந்த உடலுக்கு பின்னாடி இருந்து முதுகில் குத்துற வேலையை மனுஷன்தான் செய்கிறான்னு எழுதுகிறான். கண்ணதாசன் இன்னும் ஒருபடி மேலே போவார். இப்போ நாய்க்கு ஒரு குணம் இருக்கும், நரிக்கு ஒரு குணம் இருக்கும், பூனைக்கு ஒரு குணம் இருக்கும், சிங்கைக்கு ஒரு குணம் இருக்கும், புலிக்கு ஒரு குணம் இருக்கும், எல்லாம் தெரியும்.
இந்த மனிதனுடைய குணத்தை மட்டும் புரியவும் முடியல, தெரியவும் முடியல. சில சமயம் நாயாக இருக்கான், நரியாக இருக்கான், சிங்கமாக இருக்கான், ஓநாயாக இருக்கான். ஆனால் திருமண் நெட்டுக்கிறது, திருநீர் வச்சுக்கிறது, உத்திராட்சம் போட்டுக்கிறது, ஜபம் ஜபிக்கிறது, பயன் என்ன? பயன் என்ன? படிப்பு என்பது நமக்கு அறிவை தரும். இன்னும் சொல்ல போனால் படிப்பு என்பது நம்மை உயர பறக்க செய்யும். படிப்பு என்பது அறிவை தரும், உயர பறக்க செய்யும். நம்முடைய பண்பு நலன்தான் நம் உயிரை காக்கும். உயிரை பறப்பதும் வாழ்வதும் முக்கியமல்ல, நம்முடைய பண்பு நலன்தான் நம்முடைய உயிரை காக்கும். உயிரோடு இருப்பது வேறு, உயிர்ப்போடு இருப்பது வேறு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரை சொல்கிறாங்க, சார் மேடையில் அவர் மாதிரி கம்பராமாயணம் பேச முடியாது, திருக்குறள் மடை திறந்த வெள்ளமாக சொல்லுவார், பெரிய புராணம் கேட்டால் அழுக வரும், அப்படி கைகூப்பி வணங்கலாம் சார். ஓஹோ. ஆனால் அவரே என்ன பண்ணுறாரு, தான் ஒரு வேலை செய்கிறதா பல பெரிய மனுஷன்ட்ட சில வேலைகளுக்காக சில பணத்தை வாங்கி அதை செய்யாமல் ஏமாற்றிடுறாரு சாருங்கிறாங்க. அவங்க பெரிய புராணம் பேசி, ராமாயணம் பேசி, திருக்குறள் பேசி, தனக்கு வேண்டியவங்களை கூப்பிட்டு மகிழ்வித்து என்ன பயன்? படித்தும் பண்பில்லாமல் இருந்தால் அது நம்மை காக்குமா? சார், எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் இருக்கார், உலக நாடுகளெல்லாம் போய் சிரிக்க சிரிக்க பேச வைக்கிறாரு சார். ஆனால் அந்த நாடுகளில் போய் தங்குற இடங்கள்லையே நான் என் நாட்டில் என் வீட்டிலையே மாடியிலேயே குழந்தைங்களுக்கு கல்வி சொல்லித்தரேன், அவங்கள தங்க வச்சு தேர்வுக்கு அனுப்புகிறேன், பொருளாதாரத்தில் விளிம்பு நிலை மனிதர்கள்னு அவங்க சாதிய பின்புலத்தெல்லாம் சொல்லி பணம் வசூல் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அவருக்கு என்ன பேர்? பெரிய மனிதநேய மாமணி, சிரிக்க சிரிக்க பேசுவார். என்ன பயன்? என்ன பயன்? என்ன பயன்? அடை மிகச்சிறந்த ஆன்மீகவாதி, திறந்தா பாசுரமாக கொட்டுவார், சுற்றுலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க, அவருக்கு எப்போ சாப்பாடு தேவையோ அப்போ தான் பயணிகளுக்கும் கொடுப்பாராம். இதுதான் ஈதல் இசைப்பட வாழ்ததா? இதுதான் அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கா? இதுதான் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் காட்டிய வழியா? பேச்சுக்கும் வாழ்க்கைக்கும் எவ்வளவு இடைவெளி, எவ்வளவு இடைவெளி, எவ்வளவு இடைவெளி! போலி முகங்களாக நாம் இருப்பதனால் என்ன பயன்? படிப்பு உயரத்தை காட்டும், உங்கள் அறிவை காட்டும், பண்புதான் உங்களை காப்பாற்றும். அதற்கு எப்படி வாழ வேண்டும்? வெள்ளத்தணையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம் போல உன்னுடைய எண்ணமும் உள்ளமும் உயர்ந்தால் ஆண்டவன் பூசலாரில் குடியிருந்தது போல உள்ளத்திற்கு வருவான். அப்போது நீ என்ன செய்ய வேண்டும்? புறம் பேசுவதை நிறுத்து, பிறரிடத்தில் போட்டு கொடுப்பதற்கு மூட்டை கட்டு, முற்றுப்புள்ளி வை. மனத்தையும் மொழியாலும் உடலாலும் பிறருக்கு தீங்கு நினைக்காதே. ஒன்றே சொல், நன்றே சொல், இன்றே சொல், சொல்லும்படி வாழ். அதுதான் உயர்ந்த இலக்கு, உயர்ந்த வாழ்வு. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.